இங்க பாருங்க, நாங்க கசாண்டா கசாப்பு கடைக்கே போயிட்டு வந்துட்டோம். நாம வாய்ட்ல இருந்து தப்பிக்க அவதான் ஒரே வழி. இந்த தம்பியை நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. இரு, நீ உண்மையா உள்ள போனியா? போயிட்டு திரும்ப வந்தியா? போய் சொல்லாத. அங்க போனவங்க யாரும் பொழைச்சதில்ல. நாங்க பொழைச்சோமே. அதை எதிர்த்து போனவங்க ஆளுங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க. அந்த ஃபனி சார், குயிக் சில்வர், டேர் டேர்டெவில் என்னோட ஆழ்ந்த இரங்கல். பரவாயில்ல, இருக்கட்டும். ஓகே. அப்புறம் எங்க பாசக்கார தம்பி ஜானி ஸ்டார், அவன் கனாஃபுயும் 2 நாள் இருக்கும்ல. ஒரே வருத்தமா இருக்கே. உங்க ஜானி பாப்பா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு வேண்டிக்கிறேன். சரி, நாம ரம்மி மாதிரி செட்டு சேர்ந்துட்டோம். நாங்க 2, அப்புறம் நீங்க 4. கசாண்ட்ரா காது மேலேயே ஒண்ணு வச்சு எங்களை வீட்டுக்கு அனுப்புன்னு மிரட்டலாம். நீங்க எல்லாரும் உங்க திறமை மேல சந்தேகப்படலாம். ஆனா அது எங்க அகராதிலே இல்ல. என் வம்சத்திலே இல்ல. அந்த சந்தேகத்தை பீவண்டு மாதிரி உருட்டி பெருசாக்காதீங்க. நீ ஃபீவண்டிக்கு ஃபீவர் வச்சிருமே. உங்க உலகத்துக்காக போராட ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கலன்னு சொன்னீங்கல்ல. பழி தீக்க ஒரு அரிய வாய்ப்பு இது. என் இடத்துல ஜானி பாப்பா இருந்தா இப்படிதான் சொல்லிருப்பான். இரு, உனக்கு ஜானிய முன்னாடியே தெரியுமா? ஏன் தெரியாது? இந்த உலவுதர் இதே மாதிரிதான் உசு பேசுறேங்கிற பேர்ல பேசியே கழுத்தல். இல்ல, அது வயிறு பாஞ்ச கட்ட. அவன் எதையும் தாங்குவான். சின்ன கீரல் அவனை என்ன பண்ணும்? அதுல இருந்து ஒருத்தன் பொழைச்சானா திரும்ப சாவனோடு தான் வேண்டி. புதஞ்சு போன விஷயத்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதீங்க. உண்மையை சொல்லு. எங்க ஜானி என்ன பண்ணா? சொல்றால கார்டு இருக்கலாம். ஓகே. ஹே, நான் சொல்றேன். அவன் கசாண்ட்ராவை பத்தி பின்னாடி பேசி முன்னாடி மாட்டிக்கிட்டான். அவன் தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டு அவன் எலும்பு அப்பளம் மாதிரி நொறுங்கி அவன் ரத்தம் பூமாத குடிக்கிறத நான் பார்த்தேன். அவ்வளவு கொடுமையா இருந்துச்சு. அவன் என் சொந்த வாடகை தம்பி மாதிரி. இங்க பாருங்க, அவன் வேணா பெருசா எதுவும் சாதிக்காம செத்து போயிருக்கலாம். நீங்களும் உங்க உலகத்தை காப்பாத்த முடியாம போயிருக்கலாம். ஆனா நீங்க நினைச்சா ஏன் உலகத்தை காப்பாத்த முடியும்? உன் உலகத்தை பத்தி எல்லாம் எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா இவங்க 2 பேரும் அங்க இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. இவங்களோட சேர்ந்தா நாம உள்ள போக முடியும், அவளை தோக்கடிக்க முடியும். எங்க ஊர்ல தற்கொலைக்கு சமம் சொல்லாக்க பாத்துக்க. அவளோட வசிய சக்தியை கட்டுப்படுத்த முடிஞ்சா கண்டிப்பா நம்மளால அவளை தடுக்க முடியும். மேக்னெட்டோ செத்துட்டான்னு முன்னாடியே சொல்லிட்டீங்க. அட்லீஸ்ட் அவனோட ஹெல்மெட் இங்க எங்கேயாவது ஓரமா கிடக்குதான்னு பாத்தீங்கன்னா அது நம்ம கசன்ட்ரா நெருப்புல உருக்கி அப்புறம் அவனை கொன்னுட்டான். அதுவும் கொடூரமா. அந்த ஹெல்மெட்டால அவ பவர்ஸ கட்டுப்படுத்த முடியும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு ஹெல்மெட் ஜகர்நாட் கிட்ட இருக்கு. ஆனா அவனும் அவளுக்காக தான் வேலை செய்யறான். அப்ப ஜகர்நாட் ஹெல்மெட்டை தூக்கிடுவோம். அவ தாலியா சொன்னாக்னா அவன் தாலந்த ஹெல்மெட்டை ஒழுங்க முடிய போல. டேய் பன் பட்டர்வாயா, உனக்கு இந்த ஸ்லாங் சொல்லி கொடுத்த அந்த டப்பிங் டீம் மட்டும் என் கையில கிடைச்சா அவங்கள கொன்னுற வேண்டாம். ஒத்த நீ நல்ல வார்த்தை பேசினாலும் என் காதுல நார வார்த்தையா தாண்டா விழுது. இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே அடங்கி ஒடங்கி இருக்கிறது? நம்மள மறந்த உலகத்துக்கு நம்ம யாருன்னு காட்டணும். நம்ம யாருன்னு முதல்ல தெரியுமா? நம்ம ஹீரோஸா இருந்தவங்க, பல உயிரை காப்பாத்தினவங்க, காப்பாற்ற ஆசைப்பட்டவங்க சொல்லு. இவங்களால நாம சாதிக்க வாய்ப்பு இருக்கு. அப்பதான் நம்ம யாருன்னு தெரியும், நம்ம அருமை புரியும். நம்ம வாழ்க்கையே வரலாறா. எஸ், இந்த பெருசு கருத்தா பேசுது. இதுக்காக தான் நான் இவ்வளவு கூன பட்டையை கிளப்புற ஆக்ஷன் பிளாக், தெரிக்க விடுற மியூசிக், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து